நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம பேலைக்குள்ளார பிரவேசிக்கிறதுக்கு நம்மிடத்துல காணப்பட வேண்டிய முக்கியமான இயல்பு குறித்து பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி ஆதியாகமம் 7வது அதிகாரம் வசனம் 1. ஜெனசிஸ் சாப்டர் 7 verse 1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேலைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இந்த மாதத்துடைய துவக்கத்திலே நாம பார்த்த மாதிரி மனுஷகுமாரன் வரும் காலமானது நோவாவினுடைய காலத்தோடு ஒப்பிடப்பட்டு மத்தேயு 24வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை கவனத்துல கொண்டு நாம பார்க்கிற பிரதான வசனத்தை எடுத்துட்டோம்னா, நோவா பேலைக்குள்ளார பிரவேசிக்கிறதுக்கு கர்த்தருடைய கண்கள்ல நீதிமானாக காணப்படுறாரு. அப்போ பேலைக்குள்ளார பிரவேசிக்கிறதுக்கான முக்கியமான இயல்பு என்ன? நீதிமானாக காணப்படுவது. இந்த நீதி நிச்சயமாக சுயநீதியை குறிப்பிடல. அதை குறித்து நாம ஏற்கனவே எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்த்திருக்கிறோம். அங்க நோவா விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான்னு சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா? விசுவாசத்தினால உண்டாகும் நீதி என்னன்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு என்ன சொல்லுது? தேவ நீதி. அந்த தேவ நீதிக்கு உட்பட்டவர்களே பேழைக்குள்ளார பிரவேசிக்க முடியும். இந்த தேவ நீதிக்கு அடித்தளமாக இருக்கிறது என்னது? விசுவாசம். இந்த விசுவாசம் நம்ம இடத்துல காணப்பட்டா மாத்திரமே நாமும் மனுஷகுமாரனுடைய வருகையில சேர்த்து கொள்ளப்பட முடியும். அப்படியாக நோவா நீதிமானாக காணப்பட்டது போல நாம் எல்லாருமே கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக இருக்கிறோங்கிற பொதுவான கருத்தை எல்லாரும் நினைவுல கொண்டு விசுவாசிக்கிற எல்லாருமே கிறிஸ்துவின் வருகையில சேர்த்து கொள்ளப்பட முடியும்னு நினைக்கிறாங்க. அந்தபடி விசுவாசிக்கிற எல்லாருமே சேர்த்து கொள்ளப்பட முடியும்னா அந்த விசுவாசத்தை பற்றின தெளிவு நமக்கு வேணும். அப்போ கிறிஸ்துவினால நாம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோங்கிறத வசனங்கள் எல்லாமே சொல்லுது. முக்கியமா ரோமர் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. இந்த வசனம் தெளிவா விசுவாசிக்கிற எல்லாருக்குமே அந்த தேவநீதி பழிக்கும்னு சொல்லுது. அதே போல 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்துல, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த வசனத்திலையும் நாம தேவனுடைய நீதியாகும்படிக்கு கிறிஸ்து நமக்காக சிலுவையில பாவியாகியிருக்காரு. அவர் பாவத்தின் இடத்தை எடுத்துக்கொண்டு நம்மை நீதிமான்களாக்கியிருக்காரு. அதனால நாம நீதிமான்களாக அவருடைய வருகைக்குள்ளார பிரவேசிக்கிற தகுதியை பெற்றுக்கொள்கிறோங்கிறத நினைக்கிறோம். அந்தபடியாக கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம எல்லாருமே நீதிமான்களாக காணப்படுறோமான்னு கேட்டா, முதலாவது நம்முடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்கணும். விசுவாசத்திற்கான பரீட்சையில நிற்கணும்னு சொல்லிட்டு நிருபங்களும் நமக்கு தெளிவா சொல்லுது இல்லையா? அப்படி விசுவாசத்தை நாம ரொம்ப எளிதாக எடுத்துக்கொள்ள கூடாது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம்னு சொல்லப்பட்டிருக்கும் போது நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? இந்த விசுவாசத்தினால வருகிற நீதியை குறித்து நம்ம ஒரு உதாரணத்தோடு பார்க்கும்போது இது நமக்கு தெளிவா புரியும். ரோமர் 4வது அதிகாரத்தை எடுத்துட்டோம்னா, பவுலடியார் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து சொல்றாரு. அந்த விசுவாசமே அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டதுங்கிறதும் சொல்றாரு. குறிப்பா அந்த அதிகாரத்துடைய 3வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. அப்படி அந்த பகுதியில விசுவாசத்தினால உண்டாகிற நீதியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் தன்னுடைய கிரிகள்னால நீதிமான்கள் ஆக்கப்படல. அவர் தேவனை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு தேவன் காண்பிக்கிற இடத்துக்கு வந்தாரு. அப்படி வந்ததுக்கு பிற்பாடு ஒவ்வொரு நடையிலுமே தேவனை விசுவாசித்து அவர் தேவனோடு இருக்கிற உறவுல வளர்ந்தவராக இருந்தாரு. அப்படியாக விசுவாசத்தின் தந்தையாக அவர் மாறினாரு. இப்படி தேவனை விசுவாசித்து அவருடைய வாழ்க்கைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நடையிலையும் அந்த விசுவாச அளவுல வளர்ந்து கொண்டே வந்தாரு. அப்படியாகவே அவருக்குள்ளார தேவநீதியானது காணப்பட்டது. இப்போ அந்த விசுவாசத்தோட நம்முடைய விசுவாசத்தை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, நாம தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையான கீழ்ப்படிதலோடு நடந்து கொள்றோமா? தேவன் நமக்கு வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு, அந்த வார்த்தையை விசுவாசிச்சு அதன் பிரகாரம் நடக்கிறோமா? நாம விசுவாசம்னு சொல்லும் போது அதனுடைய முதல் படியை மாத்திரம்தான் மனதில் கொள்றோம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறாரு, நம்மை நீதியாக்குறதுக்காக உயிர்த்தெழும்பியிருக்கிறாருங்கிறத விசுவாசிச்சுட்டு அதற்கு பிற்பாடு அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நடக்கிறத விட்டுடுறோம்.
நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய அற்புத அடையாளங்களுக்காகவும் அவரை எதிர்நோக்கி பார்க்கிறோம். அப்படியான விசுவாசம் இல்ல. ஆபிரகாம் எப்படி எல்லாவற்றையும் விட்டுட்டு தேவனை விசுவாசிச்சு முழுமையாக அவரையே சார்ந்து கொண்டு நடந்தாரோ, அதே போல நம்முடைய விசுவாசமானது கீழ்ப்படிதலுக்கு உட்பட்டதாக இருக்கணும். அதனால்தான் நேற்றைக்கு நாம பார்த்த பகுதியில கூட நோவா தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தார்கிறத பார்த்தோம். அப்படியாக தேவனுடைய வார்த்தைகளின் படியெல்லாம் நடந்து கொள்ளும் போதுதான் அந்த விசுவாசம் முழுமை பெறுகிறதாக இருக்கு. அப்படி அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காம நம்முடைய தேவைகளுக்கு மாத்திரம் எதிர்நோக்கி பார்த்துட்டு இருந்தோம்னா அது நமக்கு விசுவாசமாகவும் காணப்படாது. அந்த விசுவாசத்தினால உண்டாகும் தேவநீதியும் நம்ம இடத்துல காணப்படாது. அப்படியாக இருந்தோம்னா நம்மால எப்படி பேழைக்குள்ளார பிரவேசிக்க முடியும்? அதாவது மனுஷகுமாரனுடைய வருகையில எப்படி சேர்த்து கொள்ளப்பட முடியும்? அப்போ நாம கவனத்துல கொள்ள வேண்டியது, நாம தேவனை விசுவாசிக்கிறோம்னா அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த தேவ நீதியை நிறைவேற்றுபவர்களாக இருக்கணும். அப்படியாகவே பிதாவினுடைய கண்கள்ல நாம நீதிமான்களாக காணப்படுவோம். அதன் மூலமாகவே பேழைக்குள்ள பிரவேசிக்கிறவர்களாக கிறிஸ்துவின் வருகையில நீதிமான்களாக சேர்த்து கொள்ளப்படக்கூடியவர்களாக இருப்போம். இதை நாம உணர்ந்து செயல்படுவதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவனை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக தேவநீதிக்குட்பட்டு பேழைக்குள்ளார பிரவேசிக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, பேழைக்குள்ளார பிரவேசிக்கிறதுக்கு உம்முடைய கண்கள்ல நீதிமானாக நோவா காணப்பட்டது போல மனுஷகுமாரனுடைய வருகையில சேர்த்து கொள்ளப்படுவதற்கு விசுவாசத்தினால கீழ்ப்படிந்து தேவ நீதி ஆளுகை செய்கிறவர்களாக நாங்க காணப்படணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட நீதிமான்களாக காணப்படுற நாங்க விசுவாசத்துல நிலை நின்று உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவ நீதி உடையவர்களாக காணப்பட உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஆம் தகப்பனே, நீர்தாமே எங்களுக்கு ஞானத்தை தந்தர்லி சுயநீதியின் மூலமாக நாங்க செயல்படாம தேவ நீதிக்குட்பட்டவர்களாக எங்களை நடத்தியர்லுங்கப்பா. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.